வணக்கம் குழந்தைகளா, அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கதையை சொல்லுங்க. ஆமா பாட்டி, தொடர்ந்து கதை சொல்லுங்க. சரி பசங்களா, நான் கதை சொல்றேன் கேளுங்க. இது கதை நேரம். என்னை கடத்தின விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு கார்ல வரும்போது அப்பா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு. இப்போ அப்பா வெளியே நம்ம டீச்சர்கிட்டையும் டாக்டர் அண்ணா கிட்டேயும் அப்புறம் அவங்களோட அம்மா கிட்டேயும் சொல்லியிருப்பாரு. அதனால நான் இங்கே அதை காமிச்சிக்க கூடாது. என்னை கடத்தின விஷயம் அம்மாவுக்கு எப்போவுமே தெரியக்கூடாதுன்னு அப்பா சொன்ன மாதிரியே நான் இப்போ சொல்லணும். அதுதான் அம்மாவுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ அம்மா கிட்ட நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லணும். அதுதான் ரொம்ப கரெக்டான ஐடியா. அதுதான் அம்மாவுக்கும் ரொம்ப பாதுகாப்பானது. என்னம்மா இந்நேரத்துக்கு தூங்கிட்டு இருக்கீங்க? நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போயிட்டு வந்துட்டேம்மா. விஷ்ணு விஷ்ணு விஷ்ணு, என் செல்லமே, என் வைரமே, என் தங்கமே, என் உலகமே. உனக்கு எதுவும் ஆகலை இல்ல? அம்மா, எனக்கு என்னம்மா ஆக போகுது? நான் என்னோட ஃப்ரெண்டு கௌதம் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னாரு. அப்படின்னா விஷ்ணு உங்க அப்பா சொன்னது உண்மைதானா? ஆனா விஷ்ணு, உங்க அப்பா உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு மகேஷ் சார் கிட்ட போன பேசிட்டு இருந்தாரு. சரிங்கம்மா, அப்படின்னு இருங்க, நான் அப்பாவை கூப்பிடுறேன். அப்பா, அப்பா வாங்கப்பா, அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க, என்னங்க நீங்க தானே போன மகேஷ் சார் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க விஷ்ணுவை யாரோ கடத்திட்டாங்கன்னு? தமிழரசி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நம்ம விஷ்ணுவை யாருமே கடத்த முடியாதபடி பாதுகாப்பை பலப்படுத்த சொன்னேன். அது மட்டும் இல்லை தமிழரசி, என் பையன் விஷ்ணுவை யாராவது கடத்திட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வரக்கூடாதுன்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ அதுக்குள்ளே விஷ்ணுவை யாரோ கடத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டு நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட தமிழரசி. ஓ அப்படியா? நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேனா அனுச்சேன். என்ன நம்ம வீட்டுக்கு யாரோ புதுசா இருக்காங்க போல. மேடம், அவர் சார் அப்பாயிண்ட் பண்ண புது இன்ஜினியர். ஓ அப்படியா மகேஷ் சார்? தமிழரசி, மகேஷ் சார் சொன்ன மாதிரி அந்த பையன் நம்ம கம்பெனிக்கு நான் அப்பாயிண்ட் பண்ண புது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தமிழரசி. சரிங்க தம்பி, உன்னோட பேர் என்ன? என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது குழந்தைகளா. ஆனா நம்ம அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை விட வேகமா அறிவை வளர்த்துக்கணும் குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 73 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க பார்க்கணும், பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல குழந்தைகளா, இந்த கதை இன்னும் முடியல. இந்த கதையோட பார்ட் 74 அடுத்த வாரம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.